எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, பல வசதிகளுடனும் சிறப்புகளுடனும் 90 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒரு முதியவரிடம் நீங்கள் மீண்டும் பிறப்பதாக இருந்தால் எப்படி வாழ வேண்டும் என விரும்புவீர்கள் என்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த முதியவரும் இப்படி பதில் அளித்தார்: நான் மீண்டும் பிறப்பதாக இருந்தால் குறைவாக பேசுவேன், ஆனால் அதிகமாக பிறர் சொல்வதை கேட்பேன். எனது நண்பர்களை மட்டுமல்லாது எனக்கு அறிமுகம் இல்லாத பலரையும் என் வீட்டிற்கு விருந்துக்கு அழைப்பேன். எந்த ஒரு கவலையையும் என் மனதுக்குள் பூட்டி வைத்திருக்க மாட்டேன். துன்ப நேரங்களிலும் வாய்விட்டு சிரித்து மகிழுவேன். பிறரிடம் உங்களை நான் அன்பு செய்கிறேன் என்பதை வெளிப்படையாக கூறுவேன். எனது பிள்ளைகள் தவறு செய்யும் போது கோபப்பட மாட்டேன். எனது மனைவியை என்னை போலவே நேசிப்பேன். வயதானவர்களை சந்தித்து அவர்களோடு பேசி மகிழுவேன். பிறருக்கு உதவி தேவைப்படுகின்ற நேரத்தில் ஓடோடி சென்று உதவி செய்வேன். இப்படி அவர் சொல்லிக்கொண்டே போனார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். புனித பவுலடியார் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 1வது இறைவசனம். அன்பார்ந்தவர்களே, பலருக்கு வாழ்ந்து முடித்த பிறகுதான் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது புரிகிறது. புரிதல் உள்ள மனிதன் கடந்த காலத்திற்கு இறந்து எதிர்காலத்திற்கு பிறக்கிறான். நாம் வாழும் வரை யாரும் நம்மை வெறுக்க கூடாது. வாழ்ந்து முடித்த பிறகு நம்மை யாரும் மறக்க கூடாது. அதுதான் உண்மையான வாழ்க்கையின் வெற்றி. வழியும் உண்மையும் வாழ்வுமாய் உள்ள ஆண்டவர் இயேசுவின் பாதையில் இப்பொழுதே சாட்சிய வாழ்வு வாழ்வோம்.